வணக்கம். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் டபுள் ஆக்குபென்சி படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் அப்படி என்ன இருக்கு? இந்த திரைப்படத்துல அப்படி என்ன சொன்னாங்க? ஒரு உயிர் ரெண்டு உடல். குழப்பறணும். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல சந்தோஷ், பிரேஷ்மா, விடிவி கணேஷ், சமிதா மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் டபுள் ஆக்குபென்சி படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படத்தில் ரைட்டர் அண்ட் டைரக்டர் அஸ்வின் கந்தசாமி. இந்த படத்தோட இசை ஷாம் சிஎஸ். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு நடிகை குஷ்பு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை, அதாவது பல வருஷமா குழந்தையே இல்லை. அந்த குழந்தையே இல்லைன்னு இதை கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. 15 வருஷமா அவங்களுக்கு குழந்தையே இல்லையே, ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடாதான்ட்டு. கடவுளும் என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. சீக்கிரமே குழந்தை பிறக்குது. ஆனால் என்ன தெரியல, அந்த குழந்தை இறந்தே பிறக்குது. இறந்து பொண்ணு இப்படி ஒரு சூழ்நிலையை மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட அப்பா போஸ் வெங்கட் ரொம்ப கெஞ்சினார் கடவுள்கிட்ட. அப்படியே அந்த குழந்தைகிட்ட தூக்கின்னு போய் அப்படியே அழுகுறாரு. வானத்து மேலே கை காட்டி கடவுளே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. மழை பெய்யுது, மின்னல் அடிக்குது, டிப்பு டப்புன்னு அந்த குழந்தை மேலே இது பண்ண குழந்தை சப்புனி ஏறுகுது. அப்படியே அவங்க அம்மா கிட்ட போய் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னும் தெரியல, ஷாக்கு. ஏன்னா குழந்தை சாயங்காலம் 6 மணி ஆன உடனே ஆணாயிடுது, காலையில் 6 மணி ஆன உடனே பெண்ணாயிடுது. இப்படிதான். இதனால தான் சொன்னேன், ஒரு உயிர் ரெண்டு உடல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஒரு உடல் ரெண்டு உயிர் இப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எதுக்கு சொல்லலாம், இந்த படம்னா ஒரு ஃபேண்டசி மூவி. ஃபேண்டசி மூவியில் சிலது நம்ம லாஜிக் கேட்கலாம், லாஜிக் இருக்கா இல்லையான்னு. கண்டிப்பாக லாஜிக் நம்ம பார்த்தானா நம்ம எந்த படத்தையும் பார்க்க முடியாது. இந்த திரைப்படம் உள்ளே போனோம்னா நம்ம ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தில் 2K கிட்ஸ் ஆடியன்ஸ் ஆகட்டும், 2K கிட்ஸ் பெண்கள் ஆகட்டும், எல்லாருக்குமே இந்த திரைப்படம் ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு நல்லா அழகாக எடுத்திருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா காமெடியாக இருக்குது. நம்ம கதாநாயகன் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி எந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு ரொமான்டிக் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், அதாவது அந்த கதாபாத்திரத்தோட பேர், அதாவது கதாநாயகனோட கதாபாத்திரத்தோட பேர் ரஜினி. ஏன் ரஜினின்னு அவங்க அப்பா பேர் வச்சிருக்காருன்னா, இவர் குழந்தை பிறக்கும்போது 12 ஸோ தலைவரே பிறந்திருக்காரு அப்படின்னு நினச்சின்னு போஸ் வெங்கட் ஒரு சந்தோஷம். ஸோ ரஜினி நல்லா தான் பேர் வச்சுருக்காங்க. ரஜினின்னு பேர் வச்சதுனால என்னன்னு தெரியல, இந்த திரைப்படத்தில் அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சுறுசுறுப்பாகவும் ஸ்டைலாகவும் தான் மூவ் பண்ணுறாரு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் கேட்கும்போது என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சுறுசுறுப்பாக ஸ்டைலாக்கன்னு, அது எதுவும் கேட்கும்போது என்னோட நேம் அப்படின்னுவார் கதாநாயகன். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, கதாநாயகனோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக நல்லா நல்லா நடிச்சிருக்காரு, ஸ்மார்ட்டாக இருக்காரு மெயின். அதே மாதிரி ரெண்டு கதாநாயகியுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னொன்று கதாநாயகன் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் விடிவி கணேஷ் வர இடம் எல்லாமே தியேட்டரில் அடம் பறக்குது. ஏன்னா அவர் ஜென்ரலாகவே எப்படி பேசுவோம் தெரியும், அவரோட வாய்ஸ் தான் பலம். ஸோ அந்த வாய்ஸை வச்சு காமெடி பண்ணும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. சாங்ஸ் ஆகட்டும் நல்லா இருக்குது. ரெண்டாவது இந்த படத்தில் என்னன்னா, இதுக்கப்புறம் அதாவது சாயங்காலம் 6 மணி ஆணாயிடுறாங்க, விடிஞ்ச உடனே காலையில் பெண்ணாயிடுறாங்க. ஸோ இவங்களும் ஜாப்புக்கு போகிறாங்க, அவரும் நைட்டில் போகிறாரு. இவங்க 2 பேருமே என்ன ஒரு ஒத்துமைன்னா, பொண்ணு இரவு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆணுக்கு பகல் எப்படி இருக்குன்னு தெரியாது. இவங்க அப்பா இறந்து போனது கூட பாவம் குழி வைக்கிறதுக்கு ஒரு மகனாக பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எமோஷனலான சீன், டச்சு, இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கதையை எப்படி முடிச்சிருப்பாங்க, நமக்கும் அடுத்தடுத்து இந்த சீனில் என்ன நடக்க போகுது அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்குது. ஏன்னா காலையில் ஆனால் பொண்ணு, சாயங்காலம் ஆனால் ஆணு. ஐயோ இவன் எப்படி முடிப்பான்,
2 பேரும் ஒன்றா இருக்க முடியாமா, இது பண்ண முடியுமா, இந்த பொண்ணும் காதலிக்குது, சாயங்காலம்னா இந்த பையனும் லவ் பண்ணுறான், எப்படி இவங்க கல்யாணம் கட்டிட்டு குடும்பத்தை வாழ முடியும், எப்படி சமுதாயத்தை சொல்ல போகிறாங்க, எப்படி இந்த கதையை வந்து டைரக்டர் வந்து எழுதிட்டாரு, டைரக்ஷன் பண்ணிட்டாரு, திரைக்கதையில் எல்லாம் சூப்பராக எல்லாம் பண்ணிட்டாரு, எப்படி வந்து முடிக்க போகிறாரு. அந்த எதிர்பார்ப்பு பார்க்குறவங்க ஆடியன்ஸுக்கு முன்னாடி சீட்டில் வந்து எதிர்பார்ப்பு வந்து எகிருது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல திரைப்படம் தான் டபுள் ஆக்குபென்சி. ஓகேங்களா, டிஃப்ரெண்டான திரைக்கதை. இந்த படம் நம்ம வந்து வரலாம் சொல்ல முடியாது. நம்ம எஸ்.ஜே. சூர்யா நடித்த திரைப்படம் நியூ. அதுக்கு முன்னாடி ராமநாராயணன் படம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த துர்கா, தைப்பூசம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ராமநாராயணன் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தவர் ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தோட பேர் வந்து அபூர்வ நாகம். நிலகல் ரவி கதாநாயகி நடிச்சிருப்பாங்க, கதாநாயகி வந்து கௌதமி பண்ணியிருப்பாங்க. அந்த திரைப்படத்துல காலையில அவனா இவனா இருப்பான், நிலகல் ரவி ஹீரோவா இருப்பாரு, நிலகல் இருப்பாரு. சாயங்காலம் அவனா பாம்பா ஆயிடுவாங்க. அப்படியே நல்லா அந்த டைம்ல அப்பயே காட்டியிருப்பாங்க. நிலகல் ரவியோட காதுல இருந்து ஒரு மாதிரி சீடு மாதிரி வரும், அந்த பாம்போட கலர் கிராபிக்ஸ்லாம் அந்த திரைமுறை பண்ணி சாயங்காலம் ஆனால் 6 மணி ஆகணும், அவனும் அதை வச்சு ஓடுவான் நிலகல் ரவி உள்ளே போய் பூந்துக்கிறதுக்கு, ஏன்னா பாம்பாயிடுவான்ட்டு. ஸோ வந்து டெக்னாலஜி வளராமையே நிறைய வந்து படம்லாம் வந்துடுச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நியூ மாதிரியே கண்டென்ட் வந்தாலும் இந்த திரைப்படம் சொல்லப்பட்ட ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை, சாங்ஸு, சினிமா ஃபோட்டோகிராஃபிங், எடிட்டிங், பேக்வர்டு மியூசிக்ஸா இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக புதுசாக சொல்லியிருக்காங்க. ஆக்டிங்கு எல்லாருமே யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் வந்து அஸ்வின் கந்தசாமி அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டில் அடுத்தடுத்து நீங்கள் திரைப்படம் வந்து பண்ணணும். இந்த திரைப்படம் இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கும் திரைப்படம் யார் வந்து தியேட்டரில் போய் பார்க்க விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க திரைப்படம். ஸோ யார் தியேட்டரில் போய் இந்த திரைப்படத்தை பார்க்குறவங்க கண்டிப்பாக போய் தியேட்டரில் ஒரு தடவை பார்க்கலாம்.